நித்தமும் என் நிழலானே. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். நானும் மக்களில் இவர் போலும் உலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. பாவியன் என்னை பல தள்ளினார், ஆவியில் விட்டார். பாவியன் என்னை பல தள்ளினார், பாவியில் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்விட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்விட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறிய பலரிகள் விட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. உமக்களிக்கின்றேனே, ஐயா உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. பாவியன் என்னை பல தள்ளினார், ஆவியில் விட்டார். பாவியன் என்னை பல தள்ளினார், ஆவியில் விட்டார். ராஜாவும் வந்து என்னை கண்டது, உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி.
எத்தனை வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, உலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையாடி, நித்தமும் என் நிழலாடி. கர்த்தரே என் துணையாடி, என் நிழலாடி. கர்த்தரே என் துணையாடி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் துணையாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம் நிழலா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலை வேளையில எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்திலேயோ இல்ல வேலை பார்க்கின்ற ஸ்தலத்திலேயோ எப்பேற்பட்ட பிரச்சனை, மலைகளை போல பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றார், கர்த்தர் நான் உன் துணையாக இருக்கிறேன், நான் உன் நிழலா இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து விடுவார். பாடும் போதே அற்புதங்களை தேவன் செய்வார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒன் டைம் கைகளை தட்டி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தரே என் துணையாடி, நித்தமும் என் நிழலாடி. கர்த்தரே என் துணையாடி, நித்தமும் என் நிழலாடி. கர்த்தரே என் துணையாடி. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோம், உலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையாடி, நித்தமும் என் நிழலாடி. கர்த்தரே என் துணையாடி, என் நிழலாடி. கர்த்தரே என் துணையாடி. பாதி என்னை பல தள்ளினார், ஆவியில் விட்டார். பாவி என்னை பல தள்ளினார், ஆவியில் விட்டார். ராஜாவும் அன்பை என்னை கண்டது, உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையாடி, நித்தமும் என் நிழலாடி. கர்த்தரே என் துணையாடி, நித்தமும் என் நிழலாடி. கர்த்தரே என் துணையாடி. சுற்றத்தாரும் காலத்தில் குறிப்பிட்டால் நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குறிப்பிட்டால் நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறிய பாடல் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையாடி, நித்தமும் என் நிழலாடி. கர்த்தரே என் துணையாடி, நித்தமும் என் நிழலாடி. கர்த்தரே என் துணையாடி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடும். ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடும். ஜீவனை உமக்களிக்கின்ற
பாடுவோம். கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. ஹல்லேலூயா. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. உற்சவமா சூழ்நிலையாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. உற்சவமாக சூழ்நிலையாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறுவெள்ளாட்டு கிடை போல் கிடந்தேன், நிழலில் என் தஞ்சம் கொண்டேன். சிறுவெள்ளாட்டு கிடை போல் கிடந்தேன், நிழலில் என் தஞ்சம் கொண்டேன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சற்களாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உம்பிகள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் தன்னில் பெரும்பான்மை என்றால் அதிக பேர் என்பதே அவர் சொல்லு கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனா
நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. நீங்கள் இல்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. அல்லேலூயா. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பது அவர் சொல்லும் கணக்கு. ஆமென். அடுத்த லைன் போடுங்க. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர் துணை நிற்பதால் பெரும்பான்மை யாருக்குங்க? நமக்கா? ஆமென். நமக்கு விரோதமா 1000 பேர் கூட்டினாலும் சரி, 1000 பேர் 1,00,000 பேர் கூட்டினாலும் சரி, நம்ம பக்கம் யார் இருக்கா? சேனைகளின் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதனால நீங்க பிரச்சனைகளை குறித்து கவலை வேணாம். பாருங்க, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஒரு பெரிய சேனையா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கும் போது அந்த சேனைகளை கவிழ்க்கக்கூடிய தேவன் நம்ம மத்தியில் இருக்கார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வரிகளை போடுங்க. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. ஆனா எங்க அப்பா எங்க கூட இருந்தா போதுங்க. ஆமென். கோலியாத்துலாம் ஒரு ஆளே கிடையாது. ஆமென். பாருங்க, கோலியாத்து அவர் அணிந்திருந்த அந்த கலசங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காஸ்ட்லியா பாருங்க. ரொம்ப அதை ஈட்டி வச்சு குத்துனாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய ஒரு வெப்பன்ஸ் ஆயுதங்களை வச்சு அடித்தாலும் சரி, அது உடையாதான். தலை கவசமும் சரி, உடலில் போட்டிருக்க கவசமும் சரி, அவ்வளோ ஒரு வல்லமை, ஒரு சக்தி வாய்ந்ததான் பாருங்க, ஒரு பலனுள்ளதான் பாருங்க. ஆனால் அந்த தாவீது போருக்கு போகும்போது முதல்ல அந்த தாவீதோ கோலியாத்தோட ரொம்ப சாதாரணமாக ஒரு எளிமையான ஒரு எதுவுமே இல்லை பாருங்க, கையில் இந்த கவனம் மட்டும் தான் வச்சுட்டு போனதை பார்த்து கோலியாத்து சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணாராம்? கோலியாத்து தேவர்களை வந்து சபித்தாராம். பாருங்க, என்னடா நம்ம இவ்வளோ பெரிய ஆளு, ஒரு ஆயுதங்களும் இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய ஒரு கலசங்களை அணிந்து நான் இருக்கிறேன், என் முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தன் வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டானா கோலியாத்து. ஆமென். அது வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் கடுப்பானது மட்டும் இல்லை, அவன் தேவர்களை எல்லாம் சபித்தானா பாருங்க கோலியாத்து. அவ்வளோ தாவீது அவ்வளோ ஒரு எளிமையாக வந்திருக்காரு யுத்தம் செய்யறதுக்கு. எதனால தெரியுமா? தனி மனிதன் ஆயினும் நம்ம பக்கம் யார் இருக்கா? சேனைகளின் தேவனாய கர்த்தர் இருக்கார். ஆமென். மதில்களை உடைப்பார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சேனைகளை உடைக்கின்ற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த வரிகளை கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பது அவர் சொல்லும் கணக்கு. பாருங்க, நம்ம விரோதமா இருக்கவங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் கூட பரவாயில்ல, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் சொல்றார் நான் உன் கூட இருக்கேன். ஆமென். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளை என் தேவன் அறிந்திருக்கிறார். பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம், எல்லா கவலையும் பாருங்க, கவலை மட்டும் சொல்லல ஆண்டவர், கவலைகளை எல்லாம், அது என்ன கவலையா இருந்தாலும் சரி, தேவன் சொல்றார் என் மேல் வைத்து விடுங்கள். அப்ப என்ன பண்ணணும்? அவர் மேல வச்சுட்டா நம்ம கைகளை தட்டி உற்சாகமாக ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர் துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு சொல்லுவோமா? உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். கைகளை தட்டி உற்சாகமாக உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன்
ஹalleluya. இன்னொரு பாடலை பாடுவோம். சிங்காசனம் விட்டிறங்கி என்ற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கைகளை தட்டி சிங்காசனம் விட்டிறங்கி, சிங்காசனம் விட்டிறங்கி நம் காலில் நம்மை நம்பு போட்டு, சிங்காசனம் விட்டிறங்கி நம் காலில் நம்மை நம்பு போட்டு, தூக்கினாரே சேர்த்து நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது, தூக்கினாரே சேர்த்து நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாதவே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாதவே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாதவே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உன் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாதவே. ஓ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாதவே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாதவே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாதவே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். கழுதை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுதை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் கைகளை தட்டி சொல்லுவோம். அற்புதம் அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு, ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாதவே. ஓ
இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. ஓ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. ஓ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. அது என்றென்றும் மாறாததே. அது என்றென்றும் மாறாததே. அது என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. ஹalleluya. அவருடைய அன்பு வந்து அற்புதம் தான் பாருங்க. ஆமென். அவருடைய அன்பு ஈடு இணையற்றது. ஆமென். உண்மையாவே கிறிஸ்துவின் அன்பு நம் இயேசுவின் அன்பு அற்புதமானது. ஆமென். வாய்களை திறந்து சொல்லுங்க, என் இயேசுவின் அன்பு அற்புதமானது. ஆமென். பாருங்க, பேதுரு ரொம்ப அபூர்வமா ரொம்ப ஆச்சரியமா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. யூதாஸ் காரியத்தை போல இவனும் நாடு கொண்டு செத்துருவான்டா அப்படின்ட்டு. அதை விட இயேசு உயிர்த்தெழுந்து வந்த போது இயேசு என்ன சொல்லுவான்னு தான் எதிர்பார்த்தாங்க பேதுருவை பார்த்து. ஏன்னா மூன்று முறை என்ன பண்ணியிருக்காரு? மறுதளித்தார். ஆமென். ஆமென். ஆனா இயேசு வந்து பாருங்க பேதுருவை பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆமென். பேதுருவை தேடி வராரு பாருங்க. ஆமென். இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவருடைய அன்பை காமிக்கிறார் பாருங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனை அவருடைய அன்பை காமிக்கிறார் பாருங்க. அதான் நம்ம இந்த பாடலை பாடுறோம். அற்புதமானது அவருடைய அன்பு, அற்புதமானது அவருடைய கிருபை, அற்புதமானது தேவனுடைய இரக்கம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிற அற்புதம் தேவனுடைய அன்புக்கு உள்ளது. ஆமென். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பின்தங்கின சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையில பின்தங்கின சூழ்நிலை எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமம் செய்திருந்தவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். உங்களை ஒரு நல்ல பரிசுத்தவானாக, ஒரு நீதிமானாக, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தகுதியை தேவனுடைய அன்பு உங்களுக்கு கொடுக்கும் பாருங்க. ஆமென். ஒரு முறை உற்சாகமாக கைகளை தட்டி இந்த பாடலை பாடி முடிப்போம். worshipக்குள்ள போவோம். அப்படியே சிங்காசனம் விட்டிறங்கி நம்மில் அன்பு கூர்ந்து. நீங்க பாடுங்க. சிங்காசனம் விட்டிறங்கி நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. இப்ப நீங்க மட்டும் பாட போறீங்க. நாங்க பாடிட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்ப நீங்க மட்டும் சத்தமா உற்சாகமா பாடுறீங்க. ஏன்னா நாங்க மட்டும் உற்சாகமா பாடுற மாதிரி இருக்கு. நீங்க உங்களை பார்த்தா உற்சாகமா பாடுறீங்க. வாயா செய்து கை தட்டுது. ஆனா உங்க மைண்ட் எங்க இருக்கு? உள்ள இல்ல, வேற எங்கேயோ இருக்கு. ஹல்லேலூயா. பாப்போம் இப்ப யார் உற்சாகமா எவ்வளவு கைகளை தட்டி காமாசுபுரம் பாட்டியா இல்ல புல்லுத்து மக்களான்னு பாப்போம். ஹல்லேலூயா. ரெடியா? பாப்போம் யாரு சத்தமா பாடுறான்னு பாப்போம். நாங்க பாடிட்டு விட்டுருவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க தான் பாடணும். 1 2 3 சிங்காசனம் விட்டிறங்கி தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. கைகளை தட்டி தூக்கினாரே
சேர்ந்து சொல்லுவோம். அது என்றென்றும் மாறாதவே, அது என்றென்றும் மாறாதவே, அது என்றென்றும் மாறாதவே. ஹalleluya. எல்லாம் கண்களை மூடி ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. ஹalleluya. உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. சிங்காசனம் விட்டு இறங்கி தாழ்வில் நம்மை நினைத்து நம்மை மீட்க, நம்மை காக்க, நமக்காக வந்த இயேசுவை நம்ம கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஹalleluya. அவர் நல்ல தேவன், அவர் மாறாத தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன், எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. இப்பொழுதே கட்டுகளை எல்லாம் நீக்குகிற தேவன், பரிசுத்த ஆவியால் நிரப்புகிற தேவன், உங்கள் எல்லாவற்றையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நம் மத்தியில் வாசமாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இப்பொழுதே அவருடைய ஆவி, அவருடைய அக்கினியின் ஆவி ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் நம் மீது வாசமாய் இருக்கிறார். அவருடைய அற்புதம் நம் மீது வாசமாய் இருக்கிறது. தேவ அன்பு நம் சபையை சூழ்ந்து நிற்கிறது. அவருடைய உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. அவரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அவருடைய அக்கினி தேவ அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. நன்றி நன்றி. நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் ஆவியானவர் மத்தியிலே உலாவுகிற வேலை ஆண்டவர் நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya. நமக்குள்ள இருக்கிற தேவன் நம்மை மகிமைப்படுத்த முடியாது. ஹalleluya. வாழ்வே நீர்தானையா. ஆமென். நம்முடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அந்த தேவனுக்கென்று நாம் கொடுக்கணும். ஆமென். ஹalleluya. தேவனுக்கென்று நாம் வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹalleluya. அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுத்தோம்னா அவர் நம்ம வாழ்க்கையை அவர் பார்த்துக்குவார். ஹalleluya. நம்முடைய காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. அதான் ஒரு பக்தன் பாடுகிறார், வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஆமென். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கையிலாங்க இருக்கு. ஆமென். அவர் நினைச்சா நம்ம வாழ்க்கையை ஒரு நொடிப்பொழுதிலே உயர்த்த வல்லமை உள்ளவர். ஆமென். அந்த தேவனை நாம் அந்த பாடி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஹalleluya. மேற்கொண்டிருப்பான். ஆனா குறித்த நேரத்தில் கர்த்தரை நாம் தெரிந்து கொண்டபடினாலே கர்த்தர் நம் ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் உயிரோடு பிழைங்கிருப்பார்கள், நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு
இருப்பார்கள், நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே ஆண்டவரே நீங்கதான் என் வாழ்க்கை. என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒரு விளக்கே நீ போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நாம் பல திசைகள் அடைந்து திரிந்தோம். ஆனா ஆறுதல் சொல்ல நமக்கு யாருமே முன்வார்கள். நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய உறவுகள் கைவிட்ட போதும், ஆனால் உன்னதமானது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவில்லை. அல்லேலூயா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. உன்னதமான மறைவினில் வந்தேன், உன்னதமான மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒரு விளக்கே நீ போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீதானையா, இயேசுவே என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. மாறி போகிற உலகிலே மாறாத தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. அவர் மாறாதவர். ஆமென். மாறி போகும் உலகிலே மாறாத தெய்வம் நீதானே ஐயா, மாறி போகும் உலகிலே மாறாத தெய்வம் நீதானே ஐயா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே கரங்களை தட்டி வாழ்வே நீதானையா, ஆமென். வாழ்வே நீதானையா,
இயேசுவே என் ஜீவனே என் ஜீவனின் பலனும் ஆனவர் என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே இப்போதுமே என் வாழ்விலே வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா என் இயேசுவே என் ஜீவனே என் ஜீவனின் பலனும் ஆனவர் என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே இப்போதுமே என் வாழ்விலே வாழ்வே நீதானையா ஆண்டவர் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் என் வாழ்வே கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை நீர்தான் வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் முடிந்தவர்கள் எழுந்திருக்கலாம், முடியாதவங்க உட்கார்ந்து பிரச்சனை இல்லை. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ரொம்ப சின்ன எளிமையான ஜனமா இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஹalleluya. மிகவும் எளியவர்களாக உங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களை தான் அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya. நம்ம பெரிய பணக்காரனா இருந்தா ஆண்டவர் தேடி வருகிற தேவன் நம்முடைய இயேசு அல்ல. நாம் சிறுமைப்பட்டு இருக்கும்போது, நாம் கவலைப்பட்டு இருக்கும்போது, நாம் கலங்கி நின்ற போது, உலகத்துல இருக்க எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அந்த தேவன் நமக்காக வருவார். ஹalleluya. அந்த தேவன் நம்மை காப்பாற்றும்படி வருவார். ஐயோ, என்னுடைய பிரச்சனை என் தலைக்கு மேல இருக்கு. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரும் சுமக்கங்கள் நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹalleluya. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றார், கலங்காதே மகனே, திகையாதே, நான் உன் தேவன், தாயின் கற்பத்திலே உன்னை நான் தெரிந்து இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். அழைத்த தேவன் ஒரு போதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை உயர்த்த வல்லமையில தேவன் நான் உன் பக்கத்தில் வந்திருக்கிறேன். ஹalleluya. நான் உன்னை ஒருபோதும் கைவிட போவதில்லை. ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலக போவதில்லை. இனிமேல் உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானத்தை நான் கொடுக்க போகிறேன். ஆமென். ஹalleluya. உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நீ கையிட்டு சில வேலைகளை ஆசீர்வதிப்பேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதியிருக்கிறபடி என்னை நீ தேடி வந்திருக்கிறபடினாலே இனி உன் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாதபடி உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, எளிமையை கை தூக்க வந்தவனே, சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, எளிமையை கை தூக்க வந்தவனே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். என்னை காண்கின்ற தேவன், கர்த்தர் உன்னை காண்கிறார். ஆமென். உன் பிரச்சனைகளை தேவன் பார்க்கிறார். எங்கள் ஜீவன், உன் உள்ளத்தில் இருக்கிற கவலைகளை கர்த்தர் அறிகிறார். ஆமென். என்னை காண்கின்ற தேவன், என்னை காண்கின்ற லகாயிரோயி, என்னை காண்கின்ற தேவன், பாடுவோம்.
நீரூற்றாய் வருபவரே எந்த நறுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே நீலகாயோ என்னை காண்கிறதே நீலகாயோ எங்கள் ஜீவன் நீலகாயோ என்னை காண்கின்ற தேவன் நீலகாயோ எங்கள் ஜீவன் புறஜாதி என்னை தேடி வந்திருக்கிறாய் மாற்றி விட்டு புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திரவாதியாய் மாற்றி விட்டு வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றி வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றி என்னை காண்கின்ற தேவன் எங்கள் ஜீவன் என்னை காண்கின்ற தேவன் எங்கள் ஜீவன் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் என் எளிமையை கைதூக்க வந்தவர் என் சிறுமையை கர்த்தர் நல்லவர். நம் சிறுமையை, நம் எளிமையை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னைத்தான் நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்தும்படிக்கு நான் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த உறவுகள் எல்லாம் உன்னை கைவிடலாம், உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று உன்னை விட்டு ஒதுங்கி போகலாம். ஆண்டவர் சொல்றாரு, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்ல, நான் உன்னை கைவிடவில்லை, உன்னை நான் எப்படி மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். தாயின் கற்பத்தில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இத்தனை நாளா நீ என்னை அறியாமல் இருந்திருக்கிறாய், ஆனால் இன்று என்னை தேடி வந்திருக்கிற உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து நான் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், அதனால நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. நான் உன்னை மீட்டுக் கொண்டு இருக்கிறேன், ஒருவனும் உன்னை என் கரத்திலிருந்து பறிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று மறந்து விட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி Hallelujah.
துதிக்கிறோம். மீண்டுமா எங்கள் மத்தியில் ஒரு ஆவிக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய கருத்தில் மீதமுள்ள நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துகிறார். அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஆண்டவர். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே ஏழுகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே.